விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை சந்திப்பதற்காக அல் காய்தா இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவர்களுள் ஒருவரும் இந்நாள் சிறிய ஜனாதிபதியுமாகிய அல் ஷாரா அமெரிக்காவுக்கு வருகை தந்திருக்கிறார். இப்போது அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய வலைப்பந்து மைதானத்தில் அவர் வலைப்பந்து விளையாடி இருக்கிறார். அதாவது அமெரிக்காவினுடைய இராணுவம் யாருடைய தலைக்கு ஒரு தொகை விதித்ததோ அவர் தீவிரவாதியாக இனங்காணப்பட்டாரோ பிறகு இப்போது ஒரு ஆட்சியாளராக மாறியிருக்கக்கூடிய நிலையில் சிரியா மீதான தடைகளையும் தளர்த்தி அது ஒருபுறம் அவருடைய சாணக்கியம் என்றும் சொல்ல வேண்டும், அவர்களுடைய சாணக்கியம் என்றும் சொல்ல வேண்டும். எப்படியோ அல் கைதாவினுடைய தலைவராக இருந்தவரை இப்போது ஒரு ராஜதந்திர ரீதியான தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டு மக்களுடைய ஜனநாயக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா. இப்போது ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் என்ற திட்டத்திற்குள் அவர்களையும் உள்வாங்கி இஸ்ரேலை அவர்களும் மதிக்கின்ற ஒரு நாடாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறது. நாளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை சந்திக்கிறார்கள். இந்த சூழலிலே ஒரு விடயம் இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அல் காய்தா இயக்கத்தினுடைய தலைவர் என்று வர்ணித்தால் ஷாராவை இப்போது இப்படி பார்ப்பது என்பது முன்னாள் தலைவர் தான். அதாவது ஐஎஸ் அமைப்பினுடைய அழிப்புக்கு கையொப்பமிடுகின்ற நிகழ்வில் அறிந்து கொள்கிறார்கள். இதுதானே செய்தி. இது ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறது. அதாவது தனக்கு தேவையான போது தன் எதிரியும் நண்பனாவான் என்பதனை போன்றிருக்கிறது. ஆனால் உண்மையில் சிரிய ஜனாதிபதி, உதாரணமாக வெனிசுவேலா ஜனாதிபதியாக இருந்தவர் ஹியூகோ சாவேஸுக்கு பிறகு இப்போது நிக்கோலஸ் மதுரோ அவர்கள், இந்த நிக்கோலஸ் மதுரோ அவர்களினுடைய அந்த தன்மையும் இவருடைய தன்மையும் வைத்து பார்க்கின்ற போது சிரிய மக்களுக்கு சற்றே அபிவிருத்தியை கொண்டு வருவதற்காக மிக முக்கியமாக தன்னுடைய தலைமைத்துவத்தை சிறப்பான முறையில் இவர் கொண்டு செல்கிறார். இருவரும் அமெரிக்க எதிர்ப்புடையவர்கள் தான். ஆனால் ஒரு பக்கத்திலே இஸ்ரேலுடனான தொடர் பதற்றத்தை தணிப்பதற்கும் இதன் மூலம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது ஒரு விடயம். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எதிர்பார்ப்பது சிரியாவை சற்றே சாதகமாக வைத்துக் கொள்வதுதான். என்றால் தலிபான்களைப் போலவே அல் காய்தா அமைப்பினரும் அவ்வளவு எளிதிலே சரணடையக்கூடியவர்கள் கிடையாது. அவை அதனுடைய மிக முக்கியமான குணாதிசயங்களை கொண்டு ஒருவர் ஒரு நாட்டினுடைய தலைவராக வருகின்ற பட்சத்திலே அவரை தன் கைக்குள் வைத்துக் கொள்வதுதான் சிறந்ததாக இருக்கும். என்றால் அமெரிக்காவுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கிறது இரட்டை கோபுர தாக்குதல் இல்லையா? ஆகவே கோபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரை? நிக்கோலஸ் மதுரோ போன்றவர்களை கோபித்துக் கொள்வதில் அமெரிக்கா ஆர்வம் காட்டுகிறது. ஆனால் ஷாரா போன்றவர்களை கோபித்துக் கொள்வதில் அமெரிக்கா ஆர்வம் காட்டவில்லை. அதற்கு காரணம் தப்பி தவறியாவது சிரியாவினுடைய ஆட்சியாளர்களை பகைத்து கொண்டால் அது நேரடி தாக்குதல்களுக்கு வழிவகுக்கும் என்பதனை தாண்டி பொருளாதார ரீதியான பல விடயங்களை அமெரிக்கா இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் உருவாகலாம் என்று அமெரிக்கா அஞ்சுகிறது. நாளைய தினம் சந்திப்பு இடம்பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து அன்பான நேயர்களே.